ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேகி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ட போகிறோம். பார்த்துடலாமா வீடியோவை? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். சட்டி, அடுப்பு, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடைச்சட்டியை எடுத்து வச்சிடலாம். வச்சாச்சா? இப்போ வடைச்சட்டி காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இது அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொதிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீக்கிரமாக கொதிச்சிடும். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா முறையாக வரணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மேகி எடுத்து போட்டுடலாம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், மேகி பாக்கெட் அடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேகியை போட்டாச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் தப்பாக செஞ்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேகியில் ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மசாலா அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவை போட்டாச்சு. உங்களுக்கு இன்னமும் காரம் வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மசாலா நல்லா உள்ளக்க இறங்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கிண்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியை வற்ற விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேகி கிண்டி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.